ஆனால் நாம் இங்கிருந்து கொண்டு அவர்களுக்காக நாம் என்ன செய்வோம்? நாம் என்ன செய்வது? குரல் கொடுக்க வேண்டும். ஏதோ ஆர்ப்பாட்டத்துல குரல் கொடுப்பது அதல்ல. நாம் ஒரு இடத்திலே குரல் கொடுக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய வாசலிலே. அந்த அல்லாஹ்வுடைய வாசலை நாம் குரல் கொடுத்தோம் என்று சொன்னால் அதுதான் உயர்ந்தது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பத்தி ஒரு செய்தி சொல்றாங்க. என்னன்னா, அவங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு பத்தி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பார்த்தோம். பசியில அவங்க அவ்வளவு மெலிஞ்சு போய் அவ்வளவு தொழிச்சாங்க. அந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு கைபருடைய யுத்தத்துல, கைபர் போர், அலி ரலியல்லாஹு அன்ஹு போர் செஞ்சுட்டே போகும்பொழுது எதிரிகள் அந்த கேட்டுக்கு பின்னாடி இருக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு கையில வச்சிருந்த அந்த கேடயத்தை தூக்கி போட்டு அந்த கதவை பிடிச்சு தூக்குனாங்க. எவ்வளவு பேர் நினைச்சாங்க கதவை திறக்க முடியல. அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கையில வாள், இன்னொரு கையில அந்த கதவை பிடிச்சு தூக்கி அதை கேடயமா வச்சு சண்டை போட்டுட்டு போனாங்க. கடைசியில அந்த கதவு எல்லாரும் தூக்கும் பொழுது சொல்றாங்க, ஒரு சஹாபி சொல்றாங்க, கிட்டத்தட்ட நாங்க 70 பேர் சேர்ந்து அந்த கதவை தூக்கணும்னு நினைச்சு தூக்க முடியல. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மொத்த கையில் அந்த கதவை தூக்கினார்கள். ஆம், சாப்பிடவில்லை, அவர்கள் உணவில்லை, வறுமையில் இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு அந்த பலம் எங்கிருந்து வந்தது? அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்கிறார்கள், என்னுடைய பலம் அல்லாது அல்லாஹ் எனக்கு அந்த நேரத்தில் உதவி செய்தார் என்று சொன்னார்கள். அதே போல அவர்கள் பசியில் இருக்கிறார்கள் மக்கள், அவர்கள் அழிக்கப்படுகிறார்கள். ஆனால் எங்களிடத்தில் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கை எந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்தானோ அந்த அல்லாஹ் தஆலா எங்களுக்கு உதவி செய்வான். நீங்கள் உணவு கொடுக்காமல் போங்கள், எங்களை அழைத்து விடுங்கள், நாங்கள் உயிரை விடுவோமே ஒழிய நாங்கள் எப்படி எங்களுடைய தோல்வியை கொள்வோம்?